ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னா, இதோட ஃபுல் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுட்ரு ஃபார்மில் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் தாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் ஸ்கின்னுக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு டைம் போடலாம், ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஆனால் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஃபார்முலேஷன் கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது நம்ம எல்லாத்துக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லாமே பவுட்ரு கண்டென்ட்டு அப்படின்றனால ஒரு 100 கிராம் இப்போ நான் பண்ணுறேன். ஸோ எனக்கான பீக்கர் வச்சுக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டாக நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, கோலின் க்ளே. இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஸோ நல்லா அவங்களுக்கு வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் அதை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கோலின் க்ளே 35 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்து ரைஸ் பவுடர் 20 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன். வீடியோ கம்மியான டைமிங்கிறனால எல்லாமே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கோலின் க்ளே எனக்கு தேவையானது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். SCI பவுடர் 15 கிராம் எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஸ்டார்ச் 8 கிராம் எடுத்துக்கிறேன். அலோவேரா பவுடர் 3 கிராம், நயாசினமைட் 2 கிராம், ஆலன்டோன் 0.5 கிராம், லிக்கோரிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் 1 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் பவுடர் கண்டென்ட்டில் 1 கிராம் தேவை. இது கூட நான் சாலிசிலிக் ஆசிட் பவுட்ரு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஸோ பிம்பிள்ஸு, ஆக்னி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சாலிசிலிக் ஆசிட் 1 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலேஷன் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ஒரு ஈவனாக பவுடர் கண்டென்ட்டில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு பேசிக்கான மெத்தடு. இன்னும் இதில் அட்வான்ஸாக என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மெஷர்மெண்ட்டு சேர்க்கணும், ப்ராடக்ட் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணும் அப்படின்றது இருக்குது. எப்போவுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃபார்முலேஷன் ரொம்ப முக்கியம். அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபார்முலேஷனை கரெக்டாக நோட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் மெஷர்மெண்ட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் என்னையா டவுட் இருந்தால் ஸ்கிரில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு 10 வகையான ஃபேஸ் வாஷ் பவுட்ரு வந்து கிளாஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம். ஆன்லைன்ற விட ஆஃப்லைன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எனி டவுட்டாக இருந்தால் நீங்கள் அங்கேயே கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். எனக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பர்சனல் யூஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். 1 or 3 days யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் பட்சத்தில் அடுத்து கமர்ஷியலாக கொண்டு போகிறத பற்றி யோசிங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எது பண்ணாலும் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்டு கொடுக்குன்றதை பொறுத்து தான் அடுத்து நான் அதை வந்து கிளாஸாகவே நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே, எனக்கு தேவையான நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவையான எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பிஸ்னஸ் லெவலில் கொண்டு போகலாம். இது கூட மில்க் பவுடரை ஆட் பண்ணலாம். இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அதுக்கு. ஆனால் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். மில்க் பவுட்ரு எவ்வளோ % ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. எக்ஸஸாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஆக்கிடும் ஸ்கின்னை. ஒரு அளவு இந்த % அப்படின்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஃபார்முலா ஓகே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு ஆட் பண்ணலாம், இது வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தானே, இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணால் ஸ்கின்னு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு பேசிக்கு ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு, இன்னமும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கோ, ஆக்னி இருக்கிறவங்களுக்கோ, ரொம்ப ஸ்கின்னை வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கோ, இல்லை எனக்கு பிரைட்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாலும் சரி, ஒயிட்னிங் வேணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அதுக்கு தகுந்த இன்க்ரீடியன்ட் போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை ட்ராவல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
ஜெல்லோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது நான் ஒரு ஜிப்லாக் கவரில் கூட குட்டி பாக்கெட்டில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப நம்ம ஈஸியாகவும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கேரி பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் சொல்லப்போனால். ஸோ நம்ம பர்சனல் யூஸ்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, கமர்ஷியலாக கொண்டு போகிறாலும் சரி. இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு புரியலைன்னாலும் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பவுட்ரு கண்டென்ட்டில் ஒரு ஃபேஸ் வாஷ்.